அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பேர் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக 9 பேர் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதியில் நிலவக்கூடிய தற்போதைய சூழல் என்ன விவரிங்க? வணக்கம். கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் கடந்த 2018-19 ஆண்டு நடைபெற்ற இளம் பெண்களை பாலியல் ரீதியாக வீடியோ எடுத்து கொடுமைப்படுத்திய தொடர்பாக சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த வழக்குல 9 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 9 பேரிடம் இந்த வழக்கு தொடர்பான கேள்விகள் கேட்பதற்காக இன்று அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த சூழல்ல இன்று காலை 8:30 மணிக்கு அவர்கள் சேலத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் இன்று கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர் செஞ்சிருக்காங்க. இந்த 9 பேரிடம் இந்த இத்தனை நாட்களாக விசாரணை நடத்தப்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும் என கூறப்படுகிறது. அரசு சார்பா 50 சாட்சிகள் மற்றும் 200 ஆவணங்கள் மற்றும் 40 மின்னணு தரவுகள் இந்த வழக்குல முக்கிய அம்சமாக இருப்பதனால இது தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களிடம் இந்த 9 பேரிடம் தனித்தனியாக கேள்விகள் கேட்கப்பட்டு அதை பதிவு செய்வார்கள். மேலும் அந்த கைது செய்யப்பட்ட 9 நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக ஏதாவது ஆவணங்கள் கேட்டா அந்த ஆவணங்களை நீதிமன்றம் ஒப்படைக்கும். அது தொடர்ந்து இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நெருங்கி இருக்கு. குறிப்பா இந்த வழக்குடைய விசாரணை முழுவதும் நிறைவடைந்து விட்டது. இவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஆவணங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணைக்கு சென்றிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.